வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வீரன் மலை. இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் காவேரி ஆறு இருக்குது. இங்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அதிகமாக வந்து விளையாண்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்குது இந்த மலை. இன்னும் எதுவுமே மாறலை, இயற்கை மாற்றம் எதுவும் இல்லை. எவ்வளோ தான் சிட்டிஸ் டெவலப் ஆனாலும் இந்த மலை அப்படியே தான் இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இங்கே நீங்கள் வவ்வால் வரும் பார்க்கலாம், அதாவது பேட்மேன் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சத்தம் போடுறோன்னா எல்லாம் போகுது. இதுதான் குகை. ஆக்சுவலாக எல்லாம் உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சஞ்சய்குமார் உங்களுக்காக வந்திருக்கார். இப்போ குணா குகை மாதிரி இங்கே சின்னமலையில் இருக்க குகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் இறங்க அப்படியே ஆழமாக தான் வவ்வால் வருது. வரல உள்ள போகுது. ஐயோ, ரொம்ப நாங்கள் இன்னும் உச்சத்துக்கே போகல. கிட்டத்தட்ட ஒரு இறைவனை தொழுத சில எந்த படியங்களை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாத இருக்குது. பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் பராமரிப்பு இருக்குது. கேமராமேன் இங்கே பார்த்தீங்கன்னா முருகனின் இந்த திருவுருவம் லைட்டாக செதுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஆதி காலத்தில் இங்கே வந்து முருகர் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஓ மை காட், முள்ளுச்செடிகள்லாம் இருக்குது. பார்த்து பண்ணணும். இங்கே செருப்பு கழட்டிடலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட மயிலோட ஜூம் பண்ணி காட்டுங்கள் கேமராமேன். ஜூமில் தான் இருக்கிறது. இந்த வாங்க இப்படி காட்டுங்க ஃபோக்கஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் அப்படியே மயிலோட உருவம் அப்படியே தெரியும், மயிலோட தோகை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகர் உள்ளது. இது சூலாயுதம். அதற்கு அருகில் சில விடயங்கள் உள்ளது. செதுக்கப்பட்டதா இல்லை இயற்கையாக தோன்றியதா ஒன்றும் அறியது. சற்று கீழே போனால் இது வந்து தீபம் வைப்பதற்கு, அதாவது திருவண்ணாமலை தீபம் வைப்பது போல. இன்னும் சற்று கீழே போனால் முருகனின் காலடி பாதங்கள் மயிலில் வந்து இறங்கியது அங்கே தென்படும். பயணம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஆபத்தாகவும் இருந்துச்சு. சற்று நேரங்களில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பாருங்கள் இந்த அளவு எப்படி இருக்குன்னு. ஒன்றும் நல்ல முட்டாக இழந்தப்பலாம். முருகனோட காலடி தடம் இங்கே தான் வந்து போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலடி தடத்தை பார்த்தீங்கன்னா கால் அமர்ந்துச்சல அதுதாங்க. இது மாதிரி இன்னும் பல இடங்களில் நிறைய இருக்குது. இங்கே ஒன்று இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். பார்த்து அதை நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டே வரலாம். இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராமத்து லைஃப் எப்படி இருக்குன்னு அடுத்ததாக வீரப்பூர் வீடியோவில் பார்க்கலாம்.